தாகம் எடுத்த காகம். ஒரு காலத்தில் கடுமையான கோடை காலம் ஒரு காட்டை போன்ற கிராமத்தில் வந்தது. வானம் மேகமின்றி வெயிலால் காய்ந்தது. ஆறுகள் வற்றின, குளங்கள் வறண்டு போன, மரங்களும் வாடி நின்றன. மனிதர்களும் விலங்குகளும் தண்ணீருக்காக வாடினார்கள். அந்த காலத்தில் ஒரு புத்திசாலியான காகம் அந்த பகுதியில் வாழ்ந்தது. அந்த காகம் ஒரு நாள் மிகவும் தாகமாக இருந்தது. அது நீருக்காக இடம் இடமாக பறந்து சென்று கொண்டிருந்தது. அந்த பறப்பில் அதன் சிறகுகள் சோர்ந்து போனது. எங்கேயாவது ஒரு துளி தண்ணீர் கிடைத்தாலே போதும் என நினைத்துக் கொண்டே அது பறந்தது. அதற்குள் அது ஒரு வீட்டருகே வந்தது. அங்கு ஒரு மரத்தின் அடியில் ஒரு பழைய மண் குடம் இருந்தது. காகம் உடனே கீழே இறங்கி பார்த்தது. குடத்தில் சிறிதளவு தண்ணீர் இருந்தது. ஆனால் அதன் நாக்கு அந்த தண்ணீரை எட்ட முடியவில்லை. அது பலமுறை முயற்சி செய்தது, ஆனால் பயனில்லை. மற்ற காகங்கள் போலவே அது விரைவில் விட்டுவிடவில்லை. அது நிதானமாக சிந்தித்தது. பிறகு அதன் கண்கள் அருகில் கிடந்த சிறிய கற்களை பார்த்தன. உடனே அதன் மையம் தெளிவாகியது. இதுதான் வழி என எண்ணிய காகம் ஒவ்வொரு சிறுகல்லையும் எடுத்து அந்த குடத்தில் போட ஆரம்பித்தது. முதல் கல், பிறகு இரண்டாவது, மூன்றாவது. அவ்வாறு போட போட குடத்தில் உள்ள தண்ணீர் மெதுவாக மேலே வந்தது. அது கிட்டத்தட்ட தண்ணீரை எட்டக்கூடிய உயரத்திற்கு வந்ததும் காகம் தனது நாக்கால் தண்ணீரை குடித்து தன் தாகத்தை தீர்த்தது. அதன் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. பிறகு அது மரத்தின் கிளையில் அமர்ந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்து வானத்தை நோக்கி பறந்து சென்றது. தன் புத்திசாலித்தனத்தால் ஒரு கடுமையான நிலைமையை அதிரடியாக சமாளித்துவிட்டது. மோரல் ஸ்டோரி: நம்மிடம் புத்திசாலித்தனமும் முயற்சியும் இருந்தால் எந்த சிக்கலும் தீரும்.